ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொசுத்தேன் வளர்ப்பு பற்றி பார்க்கலாங்க. இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்லெஸ் ஹனிபி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற வகையான தேனீக்களை வளர்க்குற மாரி கொசுத்தேன்களை வளர்க்குறது அந்தளவுக்கு எளிமையான காரியம் இல்லை. இதை வளர்க்குறதுக்குன்னே சில ஸ்பெஷலைஸ்டு தனித்துவமான டெக்னிக்ஸ்ன்றது இருக்குது. அந்த டெக்னிக்ஸ்லாம் என்ன? இந்த தேனோட விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரைக்கும் போகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணம் அதிகமாக கொண்டு இருக்க அந்த காரணத்தினால. இந்த வீடியோவில் இந்த கொசுத்தேன் வளர்ப்பு முறையை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உலகில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொசுத்தேன் அழைக்கப்படுற இந்த ஸ்டிங்லெஸ் ஹனிபின்றது காணப்படுது. அதோட தோற்றம் மற்றும் நிறத்தில் ஒரு சில வேறுபாடுகளோட. ஆனால் இவைகள் இருக்க ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையான தேன் இனங்கள் எல்லாமே சிறியதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5 மில்லிமீட்டருக்கு உள்ளதான் இதோட அந்த அளவுகோலுன்றது இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனி இனங்கள்ன்றது மனிதர்களை கொட்டாது. அறிவியல் பூர்வமாக இந்த கொசு தேன்கள்னு அழைக்கப்படுறது ட்ரைகோனா இரிடிபென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா டேமர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற வகையான தேனி இனங்கள் பார்த்தீங்கன்னா அவைகளோட கூட எப்படி பாதுகாக்கும்னா அந்த ஸ்டிங்கிங் நேச்சரை வச்சு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா கொட்டி விட்டுரும். ஆனால் இந்த தேனி இனங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ தேனீக்கள் அந்த கூட்டை உருவாக்கும் போதே ப்ரொபோலிஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா அந்த கூடுகளை உருவாக்கும். பிளான்ட் ரெசின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போதும் அந்த ப்ரொபோலிஸை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா எறும்புகள், வேறு வகையான ஆபத்து விளைவிக்கக்கூடிய பூச்சிகள் கிட்டேருந்து இவைகள் அவைகளோட கூட்டை பாதுகாக்குது. அந்த ப்ரொபோலிஸை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இவைகள் வரக்கூடிய ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அந்த உயிரினங்களை கடித்து விடும். இதே தான் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் கொட்டாது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்கள், மூக்கு பகுதிக்குள்ளாம் போய் கடித்து விடும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேனை பயன்படுத்துவாங்க அவங்களோட தினசரி வாழ்க்கையில். ஆனால் அவைகளை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய முதல் பயம் என்னென்னா அதோட அக்ரெசிவ் நேச்சர். எங்கே கொட்டிடுமோ, இதை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் கடினமான காரியமோ அப்படின்னு. அந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா இந்த கொசு தேன் அழைக்கப்படுற ஸ்டிங்லெஸ் ஹனிபி. தேனி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்பிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தனித்துவமாக இருக்கிற இந்த தேனி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா மெலிபோனி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. முதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவிலான தேன் தான் ஒரு கூட்டுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. 300 கிராம் வரைக்கும் தான் கிடைக்குது. அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா 1 கிலோவே பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த காலனியோட சைஸை பொறுத்து இது வேறுபடும். பட் ஆனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 கிலோ வரைக்கும் கூட ஒரு காலனிலேருந்து எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 கிலோவை 4000 ரூபாய்க்கு விற்றாலும் அதுலேருந்து நல்ல வருமானம்ன்றது ஒரு காலனிலேருந்தே கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிக அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. செருதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா பகுதிகளில் மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்க காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த தேனுக்கு இந்த அளவுக்கு விலை வைத்து விற்கப்படுது. நிறைய ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா இதோட ஆதாரங்கள்ன்றது இருக்குது. இந்த தேனி இனம் பார்த்தீங்கன்னா தும்பை பூ மாதிரியான செடிகள்லேருந்து அந்த போலனை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேனை உருவாக்குற காரணத்தினால இது மாதிரி மெடிசினல் வேல்யூலாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில ரிசர்ச்சும் சொல்லுது. இந்த தேனி இனம் இந்தியாவில் மட்டும் இருக்கிறதுல பல வெப்பமண்டல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இது இயற்கையாகவே காணப்படுது. குறிப்பிட்ட நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள். இந்த தேனி இனங்கள் அதிக அளவில் போய் போலன் கலெக்ட் பண்ணுறது, அதாச்சும் மகரந்த தூள்களை கலெக்ட் பண்ணுற அந்த செடிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை, கொய்யா, பப்பாளி, மாம்பழம், புளியமரம், தும்பைப்பூ, இது மாதிரிலாம். இந்த வகையான தேனீக்களோட அந்த கூடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறுபடும். மற்ற தேனி இனங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாகானல் ஷேப்பில் அதோட தேன் கூட்டை கட்டும். இது பார்த்திங்கன்னா வேறு வடிவத்தில் இருக்கும். இது மாதிரி பல வேறுபாடுகளை பார்த்திங்கன்னா இந்த கொசு தேன் இனங்கள் கொண்டு இருக்குது. இதோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா பீ வேக்ஸ் அப்புறம் ப்ரொபாலிஸ் அந்த மெழுகை பயன்படுத்தி உருவாக்கும். இப்போ மலை தேன் அப்புறம் இந்திய தேனி, இந்த தேனி இனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவைகளோட அந்த புழுக்களுக்கு கொடுத்துட்டு அதிக அளவிலான தேனை அவைகளே உட்கொள்ளும். ஆனால் கொசு தேனீங்கள் அப்படி பண்ணாது. மிகவும் குறைந்த அளவிலான தேனை தான் உட்கொள்ளும். அதே நேரத்தில் குறைந்த அளவிலான தேனை தான் பார்த்திங்கன்னா அவைகளோட புழுக்களுக்கும் கொடுக்கும். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தேன் கம்பேரிட்டிவ்லி அதிகமாகவே வந்திருக்கு. 300 கிராமாகவே இருந்தாலும் இந்த தேன் கூட்டோட அளவுக்கு மிகவும் அதிகமான தேனாக இது கருதப்படுது. பொதுவாக காணப்படுற மலை தேன் அப்புறம் இந்திய தேனீகளுக்கும் இந்த வகையான கொசு தேனுங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இப்போ பார்ப்போம். இந்த தேன் பார்த்திங்கன்னா
அந்த அளவுக்கு வந்து இனிப்பாக இருக்காது. ஆனால் இந்திய தேனியும் மலை தேனியோட தேன் பார்த்திங்கன்னா மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான மருத்துவ குணம்ன்றது வந்து இருக்குது. எதனாலனா இந்த வகையான தேன் இனங்கள் இது மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்கிற செடிகள்லேருந்து அவைகளுக்கு தேவையான மகரந்த தூளை எடுக்கிற அந்த காரணத்தினால. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தேனியும் மலை தேனியும் அந்த தேன் கூட பார்த்திங்கன்னா மகரந்த தூளை வந்து கலந்து விட்டுடும். ஆனால் இந்த தேன் இனங்கள் அது மாதிரி வந்து பண்ணாது. தேனும் மகரந்த தூளும் கலக்கப்பட்ட அந்த பொருளை பார்த்திங்கன்னா வந்து பீ பிரெட் அப்படின்னு வந்து டெக்னிக்கலாக வந்து சொல்லுவாங்க. அந்த பீ பிரெட்ன்றது பார்த்திங்கன்னா இந்த வகையான தேன் இனங்களில் இருக்காது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வகையான கொசு தேன்களோட அந்த மெழுகுன்றது வந்து வெள்ளை நிறத்துலையோ இல்லைனா வந்து பழுப்பு நிறத்துலையோ வந்து இருக்காது. இது வந்து இந்திய தேனிகள்லையும் மலை தேனிகள்லையும் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான கோல்டன் டெக்ஸ்சரை வந்து கொண்டு இருக்கும். ராவாக வந்து பார்க்கும்போதும் எந்த விதமான ப்ராசஸிங்கும் பண்ணாமல் பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌன், அடர், பச்சை, கருப்பு மாதிரியான நிறங்களில் வந்து காணப்படுது. கொசு தேனோட தேனில் அதிக அளவிலான நீருன்றது வந்து இருக்குது, மாய்ஸ்சர் கண்டென்ட். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம கவனம் அதிகமாக வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும்னா விரைவிலே வந்து இது வந்து கெட்டு போயிடும் ரூம் டெம்பரேச்சரில். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை மிளகு விதைகளை வந்து போட்டு வைப்பாங்க, இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. கொசு தேனியோட தேனோட நிறம்ன்றது ஆம்பர் கலரில் இருக்கும். ஆம்பர் கலர்னால் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இதை தான் ஆம்பர் கலர்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் கலந்த ஒரு நிறம் வந்து இருக்கும். இதுவும் வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர். கொசு தேன் வளர்ப்போட முக்கியமான பகுதிக்கு வந்து இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ இந்திய தேனி இனங்களை பார்த்திங்கன்னா நம்ம நியூட்டன் ஹைவ் மாதிரியான தேனி பெட்டிகளை பயன்படுத்தி வந்து வளர்ப்போம். அதுவே பார்த்திங்கன்னா மலை தேன்னு அழைக்கப்படுற ராக் பீயை நம்மளால் வந்து வளர்க்க முடியாது. ஆனால் இந்த கொசு தேன் இனங்களை நம்மளால் டொமஸ்டிகேட் பண்ணி வந்து வளர்க்க முடியும். இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா மண் பானையில் வந்து இவைகளை வளர்ப்பாங்க. இதோடு இல்லாமல் மூங்கில பயன்படுத்தி வந்து வளர்ப்பாங்க. அதை இரண்டாக வந்து பிளந்து அதுக்கு இடையில இவைகளை வந்து வளர விடுவாங்க. இந்த தேனி இனங்கள் வந்து உள்ளே சென்று வெளியில் வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துவாரத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. அந்த துவாரத்தில் நான் ஆரம்பத்தில் சொல்லி இந்த ப்ரொப்போலிஸை பயன்படுத்தி அவைகள் நல்லா வந்து அந்த இடத்த கவர் பண்ணி வச்சுருக்கும். ஏன்னா எறும்புகள் மற்ற வகையான பூச்சிகள்லேருந்து அவைகளோட காலனியை வந்து பாதுகாக்கிறதுக்கு. இந்த தேனி இனங்களை வளர்க்குறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வந்து லைட் ப்ரூஃபாக இருக்கணும், ஹீட் ப்ரூஃபாக இருக்கணும், ஏர் ப்ரூஃபாக இருக்கணும். வெளிச்சம், அதிக அளவிலான வெப்பம், காற்று, இதனால் வந்து அந்த பொருளுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்து ஏற்படக்கூடாது. இப்போ நம்ம மண் பானையில் வந்து இந்த தேனி இனங்களை வளர்க்குறோம்னா அங்கே பிரச்சனைகள் வந்து உருவாகுது. தேனை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அவைகள் உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தேன் வந்து வெளியில் ஒழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஒழுகி போகிற அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா அந்த வாசனைக்காக எறும்புகள் வரலாம். எறும்புகள் வந்தால் பிரச்சனைகளும் கூட சேர்ந்து வரும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சில பீ கீப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூங்கிலால் செய்யப்பட்ட வடிவமைப்பில் வந்து இந்த தேனி இனங்களை வந்து வளர்க்குறாங்க. அவையோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது 1.5 சென்டிமீட்டரும் அதே லென்த்து வந்து 23.5 சென்டிமீட்டரும், பிரெத்து குறுக்களவு 16.5 சென்டிமீட்டரும், உயரம் 11.5 சென்டிமீட்டரும் இருக்க மாதிரி வந்து செய்கிறாங்க. தம்பி மதுஸ்ரீ ஹனி ஃபார்ம் கேரளா. ஸோ இந்த பீ கீப்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இனோவேட்டிவாக கொஞ்சம் யோசித்து பிவிசி பைப்புகளை பயன்படுத்தி இந்த வகையான கொசு தேனி இனங்களை வந்து கமர்ஷியல் ஸ்கேலில் வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன அதே டைமென்ஷனில் தான் வந்து பண்ணுறாங்க. இந்த தேனீகள் வெளியில் போயிட்டு வரத்துக்கு ஒரு துவாரம் வந்து அமைக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து கீழே இருந்து மேல் பகுதியில் வந்து கட்டி வந்து வைக்கிறாங்க. மேலே இப்போ ஜிஐ பைப் மாதிரியான பைப்பில் இந்த பிவிசி பைப்பை வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா எறும்புகள், காற்று, அதிக அளவிலான வெளிச்சம், இது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நம்ம பீ ஹைவை வந்து பாதுகாக்க முடியுது. இந்த பீ ஃபார்மோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த லிங்க் மூலமாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அவர்களிடம் இருந்து இந்த கொசு தேனை வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி இப்போ வேறு பீ கீப்பர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட கொலாபரேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஸ்னஸில் இன்வால்வாக வந்து ஆகலாம். தேனி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இருக்க முக்கியமான பயமே பார்த்தீங்கன்னா அது நம்மளை கொட்டிடும் அப்படின்றது தான். பட் இந்த கொசு தேனி இனம்ன்றது அந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக இல்லாத காரணத்தினால அது மாதிரியான நபர்களுக்கு ஒரு சிறந்த தேன் இனமாகவே வந்து இந்த கொசு தேனுன்றது வந்து இருக்குது. பட் ஆனால் இதை வளர்க்குறது அந்த அளவுக்கு எளிமையான காரியமும் இல்லை. அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். மற்ற தேனீகளை வளர்க்குறத விட இவைகளை வளர்க்குறது கடினம். அதனால தான் அந்த அளவுக்கு விலையை வந்து வச்சு விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கான
பீ கீப்பிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை வந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக வந்து நான் சொல்லியிருப்பேன். தேனீக்கள்னால் என்ன, இவைகளை வளர்க்குறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவைகளை எப்படி வளர்க்குறது அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது மாதிரி வேளாண்மை சம்மந்தப்பட்ட சேனல்களை டெக்1 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.